வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ சேலரி பார்த்தீங்கன்னா 18,000. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன், அதாவது இதுக்கு வந்து இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 21/2/2025. ஸோ இதுக்கு எக்ஸாம் கிடையாது, ஃபீஸும் கிடையாது. சரியா? ஸோ எங்கே நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு என்ன அப்படிங்கிறத வந்து இப்போ உள்ள போய்ட்டு பார்ப்போம். சில வந்து குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 8th 10th, ஸோ அடுத்து டிகிரி இருந்தால் போதும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது எந்த ஊரில் வந்திருக்கு இந்த வேலை அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ இது எந்த ஊரில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம். சரிங்களா? அதாவது தேசிய நலவாழ்வு குழுமம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் அங்கே உள்ள வந்திருக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸு. ஸோ 2 போஸ்டிங் வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து ஸ்டாஃப் நர்ஸு, இன்னொன்று வந்து மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர். ஓகே. ஸோ ஸ்டாஃப் நர்ஸு, அடுத்து வந்து மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் 2 கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டாஃப் நர்ஸு பார்த்தீங்கன்னா 5 வேகன்சி, அடுத்து வந்து மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் வந்து 2 வேகன்சி வந்திருக்கு. ஓகேவா? அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாஃப் நர்ஸுக்கான குவாலிஃபிகேஷனு. ஸோ குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிப்ளமோ இன் ஜிஎன்எம், அப்படி இல்லை அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும். எங்கே அப்படின்னா ஃப்ரம் கவர்மெண்ட் அப்ரூவ்டு ப்ரைவேட் நர்சிங் காலேஜஸ் விச் ஆர் ரெகக்னைஸ்டு பை த இந்தியன் நர்சிங் கவுன்சில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட அப்புறம் கவர்மெண்ட்டில் உள்ள அந்த இதில் நர்சிங் காலேஜில் வந்து ஸோ இந்த கோர்ஸ் முடிச்சிருக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நர்ஸுக்கு வந்து சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 18,000 சம்பளம். ஓகேவா? அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர். ஸோ இது வந்து 2 வேகன்சி. இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து 8th பாஸ் தான். ஓகேவா? ஸோ 8th பாஸ் இருந்தாலே போதும். இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து இதுக்கு வந்து சேல்ரி பார்த்தீங்க அப்படின்னா 8,500 சேல்ரி. ஓகேவா? சரியா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பத்துடன் அனுப்ப வேண்டிய ஆவணங்கள் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கல்வி தகுதி சான்று, அடுத்து மதிப்பெண் சான்று. ஸோ 2மே வந்து நீங்கள் வந்து அனுப்பணும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது, எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? சரியா? அடுத்து நெக்ஸ்ட்டு விண்ணப்பம் வந்து அனுப்ப வேண்டிய முகவரி இங்கே கொடுத்துருக்காங்க. கரெக்டாக கொடுத்துருக்காங்க பாரு, செக் பண்ணிக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாரு, செயல்பாட்டு செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், பழைய மருத்துவமனை வளாகம், செங்கம் சாலை, திருவண்ணாமலை. ஓகே. ஸோ இதுக்கு இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது கல்வி தகுதி சான்று, மதிப்பெண் சான்று, ஸோ 2யும் சேர்த்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்மோடு நீங்கள் வந்து அனுப்பணும். ஓகேவா? மேற்கண்ட பதவிக்கு பார்த்தோன்னா லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 21/2/2025 அன்றைக்கி ஈவினிங் வந்து 5 மணிக்குள்ளே டேரெக்டாகவோ இல்லைன்னா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா தபால் மூலமாகவோ வந்து மேற்கண்ட முகவரிக்கு நீங்கள் வந்து அனுப்பிடணும். ஓகேவா? ஸோ இதான் வந்து கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷனு. ஸோ அடுத்து திருவண்ணாமலையில் இன்னொரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், முதலமைச்சரின் சிறப்பு திட்ட செயலாக்க அளவு திருவண்ணாமலை மாவட்டம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்போயிலேருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 7/2/2025 17/2/2025 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த போஸ்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளம் நெறிஞர், அது யங் ப்ரொஃபஷனல் போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா 1 தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆனால் சம்பளம் வந்து ஹெவியான சம்பளம். ஸோ 50,000. ஓகேவா? 50,000 கன்சால்டேட்டட் பேயாக சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதாவது பிஇயில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு, அப்படி இல்லை அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது ஐடி முடிச்சிருக்கணும் பிஇயில். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா பேச்சுலர் டிகிரி இன் டேட்டா சயின்ஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல, ஸோ டேட்டா சயின்ஸு, அப்படி இல்லை அப்படின்னா அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 4 இயர் கோர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி அதுவும் இல்லாட்டினா மாஸ்டர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதாவது எம்எஸ்சி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லாட்டினா அதுலேயும் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? டேட்டா சயின்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் ரிலேட்டட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இதுக்கு என்னென்ன ஸ்கில், அதாவது ரிக்யர்மெண்ட் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
ப்ரொஃபிஷியன்சி இன் டேட்டா அனாலிசிஸ் டூல்ஸ். அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸலு, எஸ்பிஎஸ்எஸ், அடுத்து கேபிட்டலாக சிமிலர்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் டூல்ஸு. ஸோ இதில் வந்து ரிக்யர்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க இதில். ஓகேவா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கே நீங்கள் வந்து ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி புள்ளியியல் துணை இயக்குனர், மாவட்ட புள்ளியியல் அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகம், வேங்கிக்கால், திருவண்ணாமலை. சரியா? ஸோ இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்மை வந்து சென்ட் பண்ணணும். ஓகேவா? ஏற்கனவே பார்த்த அந்த நர்ஸு அந்த போஸ்டிங்க்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் கொடுக்கல. ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை வந்து அந்த டிஎன் டிஸ்ட்ரிக், அதாவது திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் அது மூலமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வந்து லைக் பண்ணுங்கள், அடுத்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.